அண்ட் இப்போ இதில் நம்மளே எப்படி ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஸ்கிரிப்ட் மூலியமாக ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணோம், அதாவது நார்த்விண்ட் டேட்டாபேஸ். அண்ட் இதில் வந்து நம்மளே மேனுவலாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நிறைய டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய டேட்டாபேஸ் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டாபேஸ், அண்ட் இந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த டேட்டாபேஸ் நேம் ஏரியாவில் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதுக்கு சிம்பிளாக டெமோ அப்படின்னு ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த டேட்டாபேஸில் நீங்கள் உங்களுக்கு எந்த நேம் தேவையோ உங்களோட டேட்டாபேஸ் நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் சும்மா டெமோன்னு கொடுக்குறேன். அண்ட் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிருக்கும். அண்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் ஃபோல்டர்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் நார்த்விண்ட் டேட்டாபேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் உங்களுக்கு டிஃபால்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கும். பட் இந்த டிஃபால்ட் ஃபோல்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. நான் அது என்னன்றது என்னோட லேட்டர் வீடியோஸில் சொல்கிறேன். பட் ஆனால் நம்ம இந்த வீடியோ சீரிஸில் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது வந்து டேபிள் அப்படின்ற இந்த ஃபோல்டர். அண்ட் மற்றதை பற்றி நான் என்னோட எஸ்கியூஎல் வீடியோ சீரிஸை சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்க டேபிள்ஸ் லிஸ்டட் ஆகும். அண்ட் இப்போ நம்ம இந்த டெமோன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு டேபிளும் டிஸ்பிளே பண்ணல. Look at this. ஸோ சிஸ்டம் டேபிள்ன்றது டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகுறது. அண்ட் அது கீழே இருக்கிறது தான் நம்மளோட டேபிள்ஸ். அண்ட் இப்போ எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய டேபிள் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேபிள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலம். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டேபிளில் காலம்ஸ் இருக்கும் அண்ட் ரோஸ் இருக்கும். காலம்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரோஸ் வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் காலம் வந்து சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் டைப் பண்ணும்போது நம்மளால் டாட்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் டாட்டுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் கிடையாது. ஸ்பேஸ் வர இடத்துல எல்லாமே அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. சீரியல் நம்பர்னு வச்சுக்கலாம். அண்ட் ஒரு டேட்டா டைப் இன்டிஜர். ஸோ சீரியல் நம்பர் எப்படியும் நம்மளுக்கு 1 2 3 அப்படி தான் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. ஸோ அது வந்து நான் இன்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் செகண்ட் என்னோட நேம். ஸோ என்னோட நேமில் வந்து நான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா என் பேர் ஆண்டோ சுஜேஷ். ஸோ ஆண்டோ ஐஃபன் சுஜேஷ் அப்படின்னு கூட போடுவேன். ஸோ அதனால் எனக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இந்த டேபிள் ஆக்சஸ் பண்ணணும் என்னோட நேம் ஃபீல்டுக்கு. ஸோ அதுக்கு நான் n-var 15 ஃபிக்ஸ் பண்ணலாம், பட் நான் மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 15 வரும், 50 கேரக்டர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணும். அண்ட் மேக்ஸ், ஸோ நான் மேக்ஸிமம் கேரக்டர்ஸுக்கும் எவ்வளோ கேரக்டர் நான் அலோவ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு இதை நான் கொடுக்குறேன் n-var. அண்ட் இந்த இடத்துல அட்ரஸ். ஸோ இதுவும் என்னோட n-var கொடுக்குறேன். ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டேபிளில் 3 காலம்ஸ் இருக்குது. சீரியல் நம்பர், நேம், அட்ரஸ். அண்ட் ஆட் ஒன் மோர் ஃபீல்ட், ஃபோன். அண்ட் இதுக்கு நான் வந்து ஜஸ்ட் n-var கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ஃபீல்டு இருக்குது. பட் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீல்டு நோட் பண்ணுங்கள், சீரியல் நம்பர். ஸோ என்னோட சீரியல் நம்பர் வந்து எவ்ரி டைம் நான் ஒரு டேட்டா ஆட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே. அண்ட் செகண்ட் டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது என்னோட சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக 2ன்னு அதுவே அசைன் ஆகிக்கணும். ஏன்னா நம்ம வந்து thousands ஆஃப் டேட்டாஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு வாட்டியும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது கடைசியாக நான் எத்தனாவது நம்பரான டேட்டா நான் வந்து இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனாவது நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னுடைய சீரியல் நம்பரை நான் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் கொடுத்துறேன். ஸோ எவ்ரி டைம் நான் டேட்டா ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்னோட சீரியல் நம்பர் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய அந்த சீரியல் நம்பர் காலமை பிரைமரி கீயாக மாற்றிடுறேன். ஸோ எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ, ஸோ இந்த 2 கீ இருக்குது. ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டுமே ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த சம்மந்தப்பட்டது. அண்ட் இதை பற்றி என்னோட எஸ்கியூஎல் வீடியோ சீரிஸில் நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயில்டாக. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஏன்னா எஸ்கியூஎல்ன்றது கொஞ்சம் பெருசு. ஸோ அதை பற்றி கற்றுக்கணும் நம்ம கண்டிப்பாக தனி வீடியோ போட்டாக வேண்டியதாகிடுச்சு. அண்ட் இதை வந்து நான் பிரைமரி கீயாக மாற்றுறேன். ஸோ பிரைமரி கீ என்னென்னா அதுக்குன்னு தனியாக ஒரு யூனிக் வேல்யூ இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு யூனிக் வேல்யூ இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய சீரியல் நம்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா அலோவ் நல் கேரக்டர், அதாவது என்னுடைய சீரியல் நம்பர் எம்டியாக இருந்தாலும் அலோவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். பட் நான் என்னுடைய சீரியல் நம்பரை ரைட் கிளிக் பண்ணி செட் பிரைமரி கீன்னு கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய அலோவ் நல் கேரக்டர் ரிமூவ் ஆகிடும். ஏன்னா பிரைமரி கீன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே. அதேமாதிரி ஒரு வேல்யூ திரும்பி ரிப்பீட் ஆகாது, வந்த வேல்யூவே திரும்பி ரிப்பீட் ஆகாது. ஓகே. அண்ட் இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் இதுக்கு இன்னும் ஆட்டோ அக்ரிமெண்ட் பண்ணல. என்னோட பிரைமரி கீ ஃபீல்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட டவுனில் பார்த்தீங்கன்னா காலம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்குது. அதில் கீழே வந்தீங்கன்னா
ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ஏரியா இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எஸ் ஐடென்டிட்டி இருக்குது, அண்ட் இதை வந்து எஸ்ஸாக மாற்றிடுங்க. இதை நீங்கள் எஸ்ஸாக மாற்றின உடனே கீழே உங்களுக்கு ஐடென்டி இன்க்ரிமெண்ட் ஐடென்டி ஸ்பீட் வந்து 1 வந்துடும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்ரி டைம் நான் ஒரு ரெக்கார்டை இன்செர்ட் பண்ண போதும், இன்செர்ட் பண்ணும் போதும் என்னுடைய சீரியல் நம்பர் இன்க்ரிமெண்ட் பை 1 ஆகும். அதாவது என்னுடைய சீரியல் நம்பர் 2 இருந்ததுன்னா நான் ஒரு டேட்டா இன்செர்ட் பண்ணனா அது ஆட்டோமேட்டிக்காக 3 மாறிடும். ஓகே, இப்போ நான் என்னுடைய டேபிளை சேவ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த டேபிள் நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே என்னோட டெமோ டேட்டா பேஸ்க்கு கீழே டேபிள் ஃபோல்டருக்கு உள்ள ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் இதை நான் ரைட் கிளிக் பண்ணுறேன், எடிட் டாப் 200 rows. ஸோ இது மூலயமா என்னுடைய டேபிளில் நான் டேட்டாஸை ஆட் பண்ண முடியும். ஸோ நான் இந்த இடத்துல போயிட்டு ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் எஸ் கொடுத்தேன் இல்லையா. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் தான். ஸோ அதை இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நான் என்னோட ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணுறேன், and address something and phone number something. அண்ட் இப்போ பாருங்க, நான் சீரியல் நம்பரில் எந்த ஒரு வேல்யூமே என்டர் பண்ணாமல் என்னோட நெக்ஸ்ட் காலத்தில் என்னோட மவுஸ் கர்சரை நான் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காகவே அது 1ன்னு எடுத்துக்கிச்சு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர். ஏன்னா நம்ம மல்டிபிள் டேட்டாஸ் இன்செர்ட் பண்ணுவோம், அப்போ ஒரு வாட்டி நம்ம வந்து இதை இன்செர்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் இப்போ நான் இதில் இன்னொரு டேட்டா ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெட் டாட் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபீல்டு இன்னும் சேவ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபீல்டு ஸோ இன்னும் எதுவுமே சேவ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். என்னோட தேர்ட் ஃபீல்டுக்கு நான் என்னோட மவுஸ் கர்சர் கிளிக் பண்ண உடனே அந்த ரெட் ஃபீல்டு காணாம போயிடும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ரோவில் இருக்க எல்லா ஃபீல்டும் டேட்டா பேஸில் சேவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த ரெட் ஃபீல்டு இருந்ததுன்னா சேவ் ஆகலை, டெம்பரரியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து என்னோட மவுஸ் கர்சர் அந்த பர்டிகுலர் ரோல் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெட் ஃபீல்டு காட்டுது, அது வந்து இன்னும் சேவ் ஆகலைன்னு அர்த்தம். அந்த ரெட் ஃபீல்டு போயிடுச்சுன்னா நம்மளுடைய டேட்டா சேவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி என்னுடைய சீரியல் நம்பரில் பார்த்தீங்கன்னா 2 ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கு, இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ நான் அதை 2 ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இன்கேஸ் நான் என்னோட 2 நான் டெலீட் பண்ணுறேன். எஸ். ஸோ நான் திரும்பி என்ன ஒரு டேட்டா ஆட் பண்ணுறேன், சம்திங். அண்ட் இப்போ என்னோட தேர்ட் ரோக்கு என்னோட மவுஸ் கர்சரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 3ன்னு ஜென்ரேட் ஆகிருக்கும், 2ன்னு ஜென்ரேட் ஆகாமல். ஸோ இதுதான் நம்முடைய நம்முடைய பிரைமரி கீயோட பவர். அதாவது ஆல்ரெடி ரிப்பீட் ஆனது திரும்பி ரிப்பீட் ஆகாது. ஸோ இது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம டேட்டா பேஸில் எத்தனை டேட்டாஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அண்ட் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அண்ட் அது வந்து என்னுடைய SQL வீடியோ சீரீஸில் இருக்குது. ஜஸ்ட் அதை பாருங்கள், சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நம்மளால் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண முடியும், ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். அண்ட் இப்போ இதை வச்சு எப்படி நம்ம விஷுவல் வெப் டெவலப்பரையும் நம்முடைய மைக்ரோசாஃப்ட் SQL சர்வரையும் எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம்.